ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிக்கன் புனா மசாலா பண்ண போகிறோம். இது வந்து ஆல்ரெடி மேரினேஷன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்துகிட்டு இன்னொரு மிக்ஸு கிரேவி பண்ண போகிறோம். அதுதான் இன்னைக்கு சிக்கன் புனா மசாலா. வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு. பாருங்கள், 1 kg சிக்கன் இருக்குது. நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஃபுல்லாக சிக்கன் புனா மசாலாவுக்கு கொஞ்சம் பெருசு பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான வர மேரினேஷன் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஆனால் மேரினேஷன் பண்ணி நம்ம 1 hour இல்லாட்டி 2 hour இருக்கணும். அதுக்கப்புறமா தான் பண்ணோம். மேரினேஷன் மசாலா உங்களுக்கு காமிச்சிடுறேன் என்னென்னு பாருங்கள். 1 tablespoon அளவு தனியா பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 tablespoon அளவு சில்லி பவுடர் இருக்குது. ரெட்டுது காஷ்மீர் இது 2 இருக்குது. ஒரு 1/2 teaspoon அளவு பெப்பர் இருக்குது. ஒரு 1 teaspoon அளவு கரம் மசாலா, ஒரு 1/4 teaspoon அளவு டர்மரிக் பவுடர் இருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது, ஒரு புடி அளவு, கைப்பிடி அளவு. 1 கப், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கிறோம். அப்புறமா 1 tablespoon அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது. ஒரு பச்சை மிளகாய் பெரிய சைஸ் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை இருக்குது. இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா மேரினேஷன் பண்ணி ஒரு 2 hours நம்ம வச்சா தான் இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் மிச்ச மசாலாலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தேவை இருக்குது. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனு ஃபுல் மசாலாவோட எல்லாமே சேர்த்து கோட்டிங்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கவர் போட்டு சேர்த்து பிளேட் இல்லாட்டி ஏதாவது ரேப்பர் சேர்த்து நம்ம இது மூடி ஒரு 1 hour இல்லாட்டி 2 hour விட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது பண்ணுறது. ஸோ இதை வச்சிடலாம், நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது பாருங்க, கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஆனியன் ஒரு பெரிய சைஸ் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறமா கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா காமிச்சிடறேன். 1 teaspoon 3 ஏலக்காய், 1/2 teaspoon பெப்பரு, அப்புறமா இது ஜீரகம் இருக்குது. ஒரு வந்து பெரிய இலாய்ச்சி, 2 சின்ன இலாய்ச்சி, பட்டை, 1 teaspoon அளவு இது தனியாக இருக்குது. அப்புறமா ஒரு 1/2 லைம் இருக்குது. பாருங்கள், நம்ம 2 hours விட்டுட்டு இல்லை மேரினேஷன் பண்ணி இந்த சிக்கனு 2 hours ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பேன் வச்சுட்டு இருக்கிறோம். பேனில் வந்து சூடு பண்ணதுக்கு வச்சுட்டுக்கிறோம். இந்த மசாலாங்க சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். சிக்கன் புனா மசாலாவுக்கு இது தான் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த மசாலா புனா மசாலா. அதுக்கு இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக எல்லாமே எல்லாம் வதக்கி எடுத்துட்டோன்னு நம்ம இது எடுத்துட்டு நம்ம ஒரு பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், கலர் எவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப அதிகம் இல்லை, லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நம்ம இது எடுத்து வச்சுக்கலாம். சில்லுன்னு ஆனோன்னா இது பவுட்ரு பண்ணணும். பாருங்கள், திரும்பி அதே பேன் நம்ம வச்சுக்கணும். இப்போ இதில் நம்ம கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடானவே நம்ம ஆயில் இருக்கிறது சிக்கன் மேரினேஷன் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த சிக்கன் ஒன்று சேர்த்துக்கலாம். எல்லாமே எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக 2 டைமுக்கு வேணும்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் தூரமாக எல்லா சிக்கனுமே சேர்த்துக்கலாம். ஒன்று பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் ஒன்று திருப்பி விட்டுக்கலாம். ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா பார்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். எல்லா சிக்கனுமே ஒரு சைடாக திருப்பி விடலாம். பாருங்கள், கொஞ்சம் எல்லாமே ரோஸ்ட் கூட ஆகிடுச்சு. ஃபுல்லாக லைட் கூட ஆனால் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம திரும்ப கிரேவி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது சிக்கனாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அப்புறமா இன்னொரு கிரேவி பண்ண போகிறோம். ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கலாம் எல்லா சிக்கனுமே. இதே போல் திருப்பிட்டு எல்லா சைடுமே திருப்பி விட்டாக்கா நல்லா வேவிட்டோம். அது 4 சைடுமே நல்லா திருப்பி விட்டுட்டு இதே போல் நம்ம எல்லா சிக்கனும் இப்படியே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எல்லாமே பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போது பாருங்கள், எல்லா சைடுமே நல்லாமே ரோஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாக கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு.
சிக்கனும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாமே இப்போ எடுத்துக்கலாம். நம்ம இருக்கிற சிக்கன் எல்லாமே ஃபுல்லாக எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வேறு கூட ஃப்ரை பண்ணணும் இல்லைங்களா. பாருங்கள், கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு பண்ணாக்கா ரொம்ப நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் சிக்கன் புனா மசாலான்னு சொல்ல போகிறோம். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் பட்டரில் கூட நீங்கள் இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பட்டரில் ஃப்ரை பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால அதிலே பண்ணுறேன். பாருங்கள், ஃபுல்லாக எண்ணெய் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், எல்லா சிக்கனும் எடுத்துக்கணும். திரும்பி ரெண்டாவது பேட்ச்சு ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இருக்கிறது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இருக்கிற சிக்கன் எல்லாமே இதிலே சேர்த்துக்கின்னு இதே போல் எல்லா சிக்கனும் ஃப்ரை பண்ணிக்கின்னு எல்லாமே எடுத்துக்கலாம். பாருங்க, அதே பேனில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கின்னு இருக்கிற கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆனியன் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சு. ப்ரௌன் ஆனவே இருக்கிற சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கன் பாருங்கள் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்து எல்லாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். மேலே கீழே இந்த ஆனியனில் ஃபுல்லாக இந்த ஆனியனில் மசாலா கிரேவி எல்லாம் நல்லா கொஞ்சம் அதில் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மேலே கீழே ஃபுல்லாக இந்த சிக்கன் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகட்டும். மிச்சம் மசாலா நம்ம தேவை இருக்கிறது இதுக்கு மேலே சேர்க்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ஆயிலில் இந்த ஆனியன் எல்லாமே நல்லா பிடிக்கட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி விட்டுட்டோம். மூடி விட்டு எடுத்துட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு மேலே நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற பாருங்கள் இந்த புனா மசாலா இருக்குது இல்லைங்களா, இந்த மசாலா இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா இது மிக்ஸ் பண்ணி விடலாம் மேலே கீழே. ஏன்னா இந்த மசாலா எல்லாமே நல்லா உள்ள எல்லாத்துலேயும் பிடிக்கிற மாதிரி ஃபுல்லாக ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லாக நல்லா எல்லா சைடுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் இந்த மசாலா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சில்லுன்னு தண்ணி சேர்க்குறது வேண்டாம். நம்ம சூடாக இருக்கிற தண்ணி, சில்லுன்னு தண்ணி சேர்த்தாக்கா நல்லா இது இருக்காது. நல்லா வெதன்னு இருக்கிற தண்ணி, சுடு தண்ணி. இப்போது இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக இந்த மசாலாலாம் இந்த தெரியுது பச்சை வாசனை இது எல்லாமே மசாலா இதில் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனோடனே நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஏன்னா கொஞ்சம் சிக்கன் நல்லா கொஞ்சம் வேகட்டும், நல்லா கொஞ்சம் ஜூஸி ஆகட்டும், அதுக்கோசரம் தான். இப்போ நல்லா நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது. ஏன்னா இந்த மசாலாவும் இந்த சுடு தண்ணியை எல்லாமே இதில் கொஞ்சம் நல்லா இதில் பிடிக்கட்டும். மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், கிரேவி கூட கொஞ்சம் நல்லா திக்காக கெட்டி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் சால்ட் இதில் எதுவுமே சேர்க்கல. மேரினேஷன் டைமில் தான் நம்ம சால்ட்டு சேர்த்துருந்து. இதுக்கு மேலே செக் பண்ணி பார்க்கலாம். தேவைப்பட்டாக்கா நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கிரேவி கூட இவ்வளோ நல்லா திக்காக ஆகிடுச்சு. பாருங்கள், இன்னும் இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். இன்னும் கிரேவி உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கூட கம்மியாக பண்ணிக்கலாம். இன்னும் இது நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேவிட்டு நல்லா மூடி வைக்கலாம் இது. ஆனால் கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா சிக்கனும் மேலே கீழே திருப்பி விட்டுட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபுல்லாமே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் தேவை அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் பாருங்கள் ஹாஃப் லைம் இருக்குது, அந்த லைம் கூட சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இந்த நீங்கள் கர்டு கூட சேர்த்துக்கலாம். லைம் இல்லைனாக்கா கர்டு கூட. நான் அந்த லைம் தான் சேர்த்தேன், ஏன்னா ஆல்ரெடி கர்டு சேர்த்துக்கிறேன் இல்லைங்களா மேரினேஷனில், அதுக்கோசரம் தான். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது மசாலா இந்த சால்ட்டோ இந்த லைமெல்லாம் நல்லா ஆகிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு அப்புறமா திறந்து செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எடுத்து பார்த்துட்டு கிரேவி கூட நல்லா கம்மி ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே நல்லா ரோஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக மேலே கீழே பாருங்கள். சிக்கனு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சான்னு. நல்லா வெந்துடுச்சு சிக்கனு. 2-3 பச்சை மிளகா மேலே சேர்த்துக்கலாம். சும்மா கார்னிஷ் மாதிரி தான். தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை கட்டி வேண்டாம்.
க்ரீன் சில்லி சேர்த்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஃப்ளேவர் கூட ரொம்ப நல்லா வரும். அதுக்கோசரம் தான் க்ரீன் சில்லி சேர்க்குறோம். நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக நல்லா ஆயிடுச்சு. சிக்கன் பாருங்கள் நல்லா ஸ்மெல்லு கூட இந்த சிக்கன் அந்த ரோஸ்ட் இருக்குதுங்களா, அந்த ரோஸ்ட் புனா மசாலா தான், அந்த ஒரு ஃப்ளேவர் கூட ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நல்லா சூப்பராக சப்பாத்திக்கு பரோட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்பெஷலாக பரோட்டாக்கோசரம் ரொம்ப நல்லாமே இருக்கும். இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மிக்சிங் தான் மெயின். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாக்கா இந்த சிக்கன் ஒரு சைடில் இந்த மசாலாலாம் நல்லா போகும். பாருங்கள் ஃபுல்லாக நல்லா பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக சிக்கன் புனா மசாலா ரெடி. பாருங்கள் சிக்கன் கூட எவ்வளோ நல்லா வெந்துடுச்சு, எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் இப்போது டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.